சமீபத்தில் இந்தியாவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ரேஷன் கடைகள்லையும் இனி ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக பணம் கொடுக்கப்படும். அதாவது அரிசி, கோதுமை எல்லாம் வாங்குறோம் இல்லையா, இதுக்குள்ள எவ்வளவு ஆகுதோ அதை ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. கையில் கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல போடுவாங்க. இதை நாங்கள் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு. இதுக்கும் கடைசி காலத்துக்கும் என்னங்க சம்பந்தம், பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த அரிசி பருப்பு கொடுக்கறதெல்லாம் இவங்க நிறுத்திடுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பக்கம் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் விளைச்சல் எல்லாம் குறையுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய முறைகேடுகள் இருக்கு இதுல. அதாவது மக்களுக்கு இது விநியோகிக்கிறதுல நிறைய வாங்குறதுல விற்கிறதுல நிறைய இருக்கு. அரசாங்கத்துக்குள்ள குறைபாடுகள் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கணும். நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மக்களுக்கு இந்த பொருட்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக அதுக்கான காசை கொடுத்துருவோம், அவங்களே போய் நல்ல பொருட்களை வாங்கி கொண்டுட்டோம் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த பொருளை கொடுப்பாங்க. இனிமேட்டு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல வசதியா இருக்கிற மாதிரி பொருட்களுக்கு பதிலாக உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா அது அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க, உங்க பேங்க்ல வரும், உங்க பேங்க்ல நீங்க எடுத்துக்கலாம். சோ இது வரைக்கும் இப்போ உள்ள பொசிஷன். ஆனா இனிமேட்டு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த காசு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அரிசி பருப்பு விலையெல்லாம் மிக அதிகமாக கூடும். ஒரு வார் வந்தாலோ அல்லது பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சி வந்தாலோ வரும். ஒரு கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு மேல வரும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 100 ரூபாய்க்கு மேல விற்கிற சூழ்நிலைகள் உலகம் முழுக்க வரும். கோதுமையோ எல்லாமே அதிகமாக வரும். அப்படி வரும் பொழுது அவர்கள் கொடுக்கிற இந்த பணம் உங்களுக்கு வாங்குவதற்கு பத்தாது. இன்னொரு பக்கம் நிறைய விலையான பிறகு காசு இருக்கிறவங்க அதை வாங்குவாங்க, காசு இல்லாதவங்களுக்கு அதை வாங்க முடியாது. பஞ்சம் அதிகரிக்கும். இது ஒரு பக்கம் மிகப்பெரிய அடையாளம், பஞ்சங்களுக்கான ஒரு அடையாளம். இதுலயே இன்னொன்று நடக்கும். இந்த மணி எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வரதுனால எல்லாமே டிஜிட்டல் மணியாக மாறும். டிஜிட்டல் மணியாக மாறும்போது இனிமேட்டு நீங்க ஃபிங்கர் பிரிண்டோ ஏதோ ஒன்று வைக்க வேண்டி வரும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்குறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம். இப்போதான் நீங்க ரேஷன் கடைக்கு போன ஃபிங்கர் பிரிண்ட் தானே வைக்கிறீங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்குறதுங்கிறது கொஞ்ச காலம் தான். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார், மிகப்பெரியதான வார் ஒன்று, தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கும். இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது பாத்தீங்கன்னா பெருமளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் உலகளாவியம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி எல்லாரையும் குடிமதிப்பு எழுத சொல்லுவாங்க. அதாவது திருப்பி உங்களுடைய ஐடியை புதுப்பிக்க சொல்லுவாங்க. ஆனா புது விதமான ஐடென்டிஃபிகேஷன் சிப்பு கொடுப்பாங்க. இப்ப இருக்க கார்டுக்கு பதிலாக. இப்ப கார்டுல பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதுக்குள்ள ஒரு சிப்பு மாதிரி ஒன்று இருப்பாங்க, RFID வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக சிப்பு கொடுப்பாங்க. அப்போ உலகம் முழுக்க எல்லாரையும், எல்லா நாடுகளும் சொல்லும். ஏன்னா உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் யுத்தத்துல இருக்கும். யுத்தத்தின் முடிவில் பெருமளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த உயிர் சேதத்தின் முடிவில் எல்லாருக்கும் இப்படி ஒரு சிப் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு இந்த சிப்பு இருந்தால்தான் எதையும் நீங்கள் வாங்க முடியும், விற்க முடியும், பேங்க்ல பணம் எடுக்க முடியும். டிஜிட்டலாக எல்லாமே டிஜிட்டலாக மாறிடும். வெளிப்படுத்தல் 13, 16, 17 இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு பொருளாதாரத்தின்படி பணம் கொடுக்கறதுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகி விட்டது. இது நாங்கள் எப்பயோ எதிர்பார்த்த விஷயம், இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம் கண்களுக்கு முன்பாக புதிய உலகம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன கடைசி உலகம், அதாவது புதிய பொருளாதார கொள்கை, புதிய அரசியல் கொள்கை, இதெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு உலகம் ஒன்று உண்டாகிறது. இயேசு சொன்னபடியே எல்லாம் துல்லியமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது.